சர்வதேச கிரிக்கெட்ல இந்திய அணி எத்தனையோ சாதனைகளை படைச்சிருந்தாலும் இந்த உலகக்கோப்பை அப்படிங்கிறது அதோட ஒரு மணி மகுடமாக தான் பார்க்கப்படுது. அதனால தான் உலகக்கோப்பை ஜெயிச்ச இந்திய அணிக்கு 125 கோடி ரூபாய் பரிசு தொகையை வழங்கினாங்க பிசிசிஐ. இதை தாண்டி நிறைய மாநிலங்கள் தங்களோட மாநிலத்தை சேர்ந்த வீரர்கள் இந்திய அணியில் இடம் பிடிச்சிருந்தா அவங்களுக்காக ஒரு மிக பிரம்மாண்டமான வரவேற்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே போய் மகாராஷ்டிரா மாநில அரசு உலகக்கோப்பையில் விளையாடின தங்களோட மாநிலத்தை சேர்ந்த 4 வீரர்களை அழைச்சு அவங்கள கௌரவிச்சதோட மட்டும் இல்லாம இந்திய அணிக்குமே சேர்த்து ஒரு 11 கோடி ரூபாய் பரிசு தொகையை அறிவிச்சிருந்தாங்க. இது அதை அறிவிச்ச சமயத்துல பாராட்டப்பட்டாலும் எதிர்கட்சிகளால கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கு. அதாவது ஒரு அணி பரிசு ஜெயிக்கிறாங்க இந்தியன் டீம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி மாநில அரசுகள் கௌரவம் பண்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இவ்வளவு பெரிய பரிசு தொகையை அவங்களுக்காக அறிவிக்கணுமா அப்படிங்கறதா எதிர்கட்சிகளோட கேள்வியா இருக்கு. ஏன் வேற யாருமே இந்த மாதிரிலாம் யாருக்குமே பரிசு தொகை அறிவிச்சது இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வீரர்களுக்கு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்கள் பரிசு தொகையை அறிவிக்க தான் செய்கிறாங்க. கிரிக்கெட்டை தாண்டி மற்ற விளையாட்டுகளுக்கும் கூட தான். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் கூட தேசிய அளவிலான விளையாட்டுகளில் சாதிக்கிற வீரர்களுக்கும் இல்லை சர்வதேச அளவிலான விளையாட்டுகளில் சாதிக்கிற வீரர்களுக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் பரிசு தொகை வழங்குறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான ப்ரொசீஜராக தான் இருந்துட்டு வருது. உலகக்கோப்பையை தாண்டி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் கூட இந்திய வீரர்கள் தமிழ்நாட்டில இருந்து விளையாடுறவங்க மெடல் வின் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கோடிக்கணக்கில் தமிழ்நாடு அரசும் தான் பரிசு தொகையை தருது. ஆனா மகாராஷ்டிரா அரசு பரிசு தொகையை அறிவிச்சது மட்டும் ஏன் விமர்சனம் ஆயிருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவோட நிதிநிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இந்த சூழல்ல இவ்வளவு பெரிய தொகையை ஒரு கிரிக்கெட் வீரர்களுக்கு வழங்கணுமா? கிரிக்கெட் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிராண்டா தான் இருக்கு. வீரர்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பிசிசிஐ பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிசிசிஐ ஒரு பெரிய தொகையும் அவங்களுக்கு பரிசா வழங்கியிருக்காங்க. நம்மளே கஷ்டத்துல இருக்கோம், இந்த சூழல்ல அவங்களுக்கு இந்த காசை கொடுக்கணுமா அப்படிங்கறதான் மகாராஷ்டிரால இருக்கிற எதிர்கட்சிகள் முன்வைக்கிற ஒரு விமர்சனமா இருந்துட்டு வருது. இதை தாண்டி பார்க்கணும் அப்படின்னா மற்ற விளையாட்டுகள்ல இந்தியாவுக்காக விளையாடுற வீரர்களும் இந்த பரிசு தொகை அறிவிப்பு அப்படிங்கறத ஒரு விமர்சனமா தான் முன் வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுக்காக பேட்மிண்டன் விளையாடிட்டு வர சாத்விக் செட்டி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா உலகக்கோப்பை ஜெயிச்சது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான். ஆனா நாங்க ஜெயிச்ச டேவிஸ் கோப்பை கூட இந்த உலக கோப்பைக்கு சமமான ஒண்ணுதான். நான் கிரிக்கெட்டை தப்புன்னு சொல்லல, கிரிக்கெட் மேல எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. ஆனா கிரிக்கெட் வீரர்களுக்கு தர அதே மரியாதையும் அந்த மாதிரியான ஒரு ஊக்கத்தையும் ஏன் மற்ற விளையாட்டுகளுக்கும் மாநில அரசுகளும் சரி இந்திய அரசும் சரி தரதில்லை அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்காரு.